எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் முந்தா நேற்று கமெண்ட் போட்டிருந்தாரு, அமரா ராஜா ரிசல்ட் கொடுத்துடுச்சு, நாளைக்கு பாருங்க அமரா ராஜாவை போட்டு பொழக்க போறாங்க, அன்றே கணித்தார் அருண்ராஜ் அப்படின்ற மாதிரி. கடந்த 2-3 நாட்களாக ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த பங்கு கிட்டத்தட்ட 60-70 ரூபா பக்கம் இறங்கிருக்கு. அவன் மட்டுமா பொழந்து கட்டியிருக்காங்க. மார்க்கெட்டே கிராஷுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் 336 பாயிண்ட் ஒரு ஃபால் என்பது ஆயிருக்கிறது எதுக்கு சமானம் அப்படின்னா, பல பேர் மனசு சோகமாய் என்னங்க மார்க்கெட்டில் ஒரு ஃபாலே மார்க்கெட் கிராஷ் மாதிரி இருக்குன்னு பயப்படக்கூடிய ஒரு காரணம். என்ன காரணத்தினால நம்மளுடைய மார்க்கெட் இறங்குச்சு? முழுக்க முழுக்க ஐடியினுடைய வீழ்ச்சினாலையும் குளோபல் மார்க்கெட் சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் நல்லகுடி நாச்சி மாதிரி இந்த ஐடி 4-5 நாளாக இறங்கிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டான். ஆனால் இவனை பார்த்து ஹெச்டிஎஃப்சி முதல் கொண்டு பல்வேறு வெயிட்டேஜான கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் எவ்வளோ பெரிய வெயிட்டேஜான கம்பெனி, அவன் மட்டும் தனியாக 56 பாயிண்ட் நிஃப்டி இறக்கி விட்டுருக்கான். ரிலையன்ஸு, ஐசிஐசி பேங்க்னு எல்லாம் கூட்டுக்களவாணிங்க மாதிரி சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டை மொத்தமாக 361 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதுக்கு போட்ட விதை ஐடி தான். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க நண்பர்களே, இதை பார்த்தா மூஞ்சி எங்காவது பளிச்சுன்னு தெரியுதா? குளோபல் மார்க்கெட் எடுத்து பார்க்குறான், அவனுங்கெல்லாம் ஏறிட்டு இருந்தப்பவும் நம்ம மார்க்கெட் உருப்படியே ஏறல. இப்போ இதில் எவனாவது ஒருத்தனாவது கொஞ்சம் பச்சையாக சிரித்து பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்முடைய மார்க்கெட் வீழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க விதை போட்டது ஐடி கம்பெனிகள். அதை தொடர்ந்து ஹெவி வெயிட்டேஜ் கம்பெனிகள் இறங்கியதும் குளோபல் மார்க்கெட்டில் ஒருத்தங்கூட உருப்படியாக இல்லை என்பதும் தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்கு உண்டான காரணங்கள். இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான பங்குகள் இந்த ஜொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு 4% இறங்கியிருக்கு. ஆனால் அது முக்கியமான நியூஸ் இல்லை. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் 4% இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஏன் முக்கியமான விஷயம்னா, இவங்க பிஸ்னஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் பிஸ்னஸை அப்படியே பிரித்து வெளியெடுக்க போகிறாங்க. அது வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதி நம்முடைய ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். உங்களுக்கு தெரியாது இல்லை, ஐடிசி ஒரு பெரிய ஆள் தான். ஆனால் ஐடிசியிலிருந்து ஐடிசி ஹோட்டலை பிரித்து வெளியே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐடிசி ஷேர்னுடைய தொடர் வீழ்ச்சி, ஐடிசி ஹோட்டல் கூட லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஏறி இறங்கி அவன் ஒரு மூவ்மெண்ட் காமிச்சான். இப்போ அந்த வரிசையில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்திருக்கு. இனி இதுவும் ஒரு பங்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வெளியெடுத்துனே கரெக்டாக சம்மர் சீசன் வேறு வருது. அந்த சமயத்தில் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இது கீழே இறங்கி மார்க்கெட்டுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணும் பொழுது அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் ஷேர் வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகும் பொழுது அது ஐடிசி போன்ற பாதையை தேர்ந்தெடுக்குமா? தற்போதைக்கு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர் வச்சுருந்தவங்களுக்கு அந்த ரெக்கார்ட் டேட்டில் அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் ஷேர் கிடைக்க போகுது. ஸோ இது ஐடிசியின் பாதையை தேர்ந்தெடுத்து அந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் பங்கு மேல் நோக்கி வந்துச்சுன்னா அதை வச்சிருக்கிறவங்களுக்கு, அது கிடைக்கப்படுறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இல்லைன்னா கும்பாவாக படுத்து கிடக்க வேண்டியதுதான். ஸோ முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர்லேருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீமை பிரித்து எடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி ட்ரேட் ஆக போகுது. சரி, எப்படியோ கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலை அப்படின்ற மாதிரி இன்னும் நம்மளுடைய நிஃப்டி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகல. இதுவே ஒரு சாதனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய எஃப்ஐஎஸ் பையிங் பண்ணுறது நம்மளுடைய மார்க்கெட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் கடந்த சில தினங்களாக நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்மளுடைய மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக தானே ஒரு அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தில் குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியினுடைய செக்டர்னுடைய வீக்னஸ் நம்ம மார்க்கெட்டை பாடாப்படுத்தி விட்டுருச்சு. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு அற்புதமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எங்களுக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலேயே ஓடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் சரியில்லை, உலகளவில் பிரச்சனை அப்படின்னு நம்ம ஆளுகெல்லாம் கோல்டை வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஆளு இன்னும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்த பாடில்லை, ஈக்குவிட்டியே இன்னும் டைரெக்டாக வாங்கலை. பட் அதுலேயும் மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதனால் நம்ம இந்தியாவினுடைய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்ற மார்க்கெட் பெரிய விஷயம் இல்லை. உலக அளவில் அமெரிக்காலாம் பெரிய அளவில் இருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் நம்ம ஆளுங்க கோல்டு பீஸ் அப்படின்றத வாங்கி குவிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த உலக அளவில் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த உலகத்தில் மொத்தத்தில் பார்க்கும்போது கடைசியில் இந்த கோல்டு பீஸ் அப்படின்ற இந்தியாவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் என்பது 6வது இடத்தை பெறுகிறது. அதாவது பணத்தை பெறுவதிலே கோல்டு வாங்குங்க அப்படின்னு கொண்டு வந்து பணத்தை கலெக்ட் பண்ண விஷயத்தில் உலக அளவில் இந்த கோல்டு பீஸ் என்பது 6வது இடத்தை பிடித்துள்ளது. எல்லாம் நாங்கள் எதுக்கியா பயந்து வாங்கினோம்? எல்லாம் ட்ரம்ப் அவர்களுக்கு பயந்து தான் வாங்கினோம். ட்ரம்ப் அவர்களே மறுபடியும் என்னத்தையாவது பேசுங்க, ஈரான் பக்கத்தில் போய் நின்று பேசுங்க, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து நின்று பேசுங்க, என்னத்தையாவது ஒன்று பேசுங்க. உங்களை நம்பி தான் கோல்டு இவ்வளவு தூரம் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு மாதமாக எதுவுமே இல்லாமல் இருக்குது. முடிஞ்சால் சைனாவை பற்றி பேசுங்க, இல்லை மறுபடியும் கிரீன்லாந்து பற்றி பேசுங்க, இல்லைன்னா ஈரானுக்கு ஒரு ட்ரிப் அடிங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணுங்க. கோல்டை நகர்த்த முடியாமல் ஒரு மாதமாக ஒரே இடத்துல இருக்கிறதே. எப்படி பார்த்தாலும் கோல்டு வந்து ஒரு மீன் மண்ட பேட்டர்ன் போட்டிருக்கு, அந்த மீன் ஒரு இடத்துல நிற்காது. ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், கும்பா விளையாட்டில் கிளீன் சயின்ஸுக்கு சரிக்கு சமமாக நிற்கக்கூடிய கும்பா குட்டி எங்கிட்ட ஒன்று இருக்குது, அதுதான் பாலி மெடிக்யூர் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. உங்களுடைய பாலி மெடிக்யூரை விடவும் அதிகமாக சரிக்கு சமமாக நின்று கும்பா விளையாட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு 2 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு. என்னத்துக்கு தான் நீ இறங்குற அப்படின்னு சத்தியமாக யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பங்கு இந்த கொஹன்ஸ் லைஃப் சயின்சஸ். அதே மாதிரி தான் இந்த ஜி என்டர்டெயின்மெண்ட். ஆனால் இதுக்கு காரணம் தெரியும், இந்த பங்கு இறங்குனதுக்கு காரணம் வந்து அவங்க ஒரு மெர்ஜர் டீல் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த மெர்ஜர் டீல் சரியாகலை. அதுக்கப்புறம் செபி ரிலேட்டடாக சில அறிக்கைகளும் வந்தது. அதனால் இந்த பங்கு வந்து கும்பா விளையாட்டில் பெயர் போனவனாக மாறிவிட்டான். என்னங்க, ஒவ்வொரு நண்பர்களுடைய கமெண்ட்டும் கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு. சாமுவேல்னு ஒரு நண்பர், எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, நீ நதி போல ஓடிக்கொண்டிருன்ற மாதிரி. மக்களே எல்லாரும் என்னை மன்னிக்கணும், என்கிட்ட இருக்கிற சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பாட்டுக்கு சிவனேன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக 2023 நான் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணேன். கரெக்டாக 2023 நிஃப்டி ஏறிக்கிட்டே இருந்தது. நான் பணத்தை போட்டேன், அதோட நிஃப்டி முடிஞ்சது சாப்டர். அதுக்கப்புறம் நிஃப்டி ஏறுறான். ஆனால் என் இடத்த அவன் தாண்டவே இல்லை. சரி, கோல்டு இன்க்ரீஸ் ஆகுதே அப்படின்னு இப்போ தான் சமீபத்தில் நான் கூட அப்பளையே என்ன ட்ரம்ப் அவர்கள் வாய் திறக்காதனால கோல்டு ஒரு மாதமாக ஒரே இடத்துல இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கிடையாது, அது காரணம் இல்லை. நம்ம நண்பர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கோல்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கார். அதுக்கப்புறம் கோல்டு நகரில். இன்றைக்கி கூட நான் போய் பக்கமாக நியூஸ்களை சேகரிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். மார்க்கெட் இறங்குறதுக்கு ஐடி காரணமா அப்படின்னு. கிடையாது, ஐடி இறங்குறதுக்கு ஐடியே காரணம் கிடையாது. நம்ம நண்பர் ஐடி பீஸில் இப்போ தான் சரி சும்மா இருக்காமல் கடந்த சில ஹாபிக்காக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து ஐடியில் காலடி எடுத்து வச்சிருக்கார். அதோட எஃபெக்ட் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டே சின்ன பின்னமாயிடுச்சு. தெய்வமே, நீங்கள் இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிட்டுருவேன். அதாவது அடுத்தது ரியல் எஸ்டேட் மேலே இவருடைய கண்ணு பட்டிருக்கு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில், அதுவும் அவுட்டரில் ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சென்ட் 7 லட்சம் 8 லட்சத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போய் கேட்டால் 15 லட்சம் கொண்டு வா அப்படின்றாங்க. நீங்கள் நேராக கோயம்புத்தூர் வந்துடுங்க, பஸ்ஸு செலவு கூட நான் கொடுத்துட்றேன். அந்த அவுட்டரில் வந்து A2 B2 Q2 ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லாம் இடத்த வாங்கி வச்சு பிளாட்டை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. 15 லட்ச ரூபா கொடுங்க, 20 லட்ச ரூபா கொடுங்கன்னு. எப்படியாவது சுற்றியும் நீங்கள் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல வாங்கக்கூடாது. நீங்கள் கோயம்புத்தூரில் சுற்றிலையும் ஒவ்வொரு சென்ட்டை வாங்கிடுங்க. அப்படியே அந்த 15 லட்சத்துலேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த 7 லட்சத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் எங்களுடைய தெய்வம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவோம் நாங்கள். இங்கே பாருங்க, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் நாராயணசாமி அவர்கள், டிசிஎஸ் ஏன் இறங்குச்சு? இட்ஸ் மீயா, whenever I touch a stock it goes down அப்படின்ற மாதிரி அவருடைய பவரை வந்து விலாவிரிச்சு எழுதியிருக்காப்புல. என்ன நம்ம நண்பர்கள்லாம் இப்படி இறங்கிட்டாங்க, ஏன் இப்படி இறங்கிட்டாங்கன்னு தெரில. அவங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுதே அந்த இடத்துல வந்து ஒரு சிறிய அதிர்வு என்பது வந்திருக்கு சமீப காலமாக. கரெக்டாக கால் மாதிரியே வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா நண்பர்களே? அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு உருப்படியாக இருந்தது அந்த டிஃபென்ஸ் செக்டர் தான். அதனால் அந்த டிஃபென்ஸ் செக்டரில் வந்து ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கில்
அவன் இன்னும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகாமல் ஒரே இடத்துல நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இதனுடைய ஒரு தகவல் என்னென்னா, டிஃபென்ஸ் துறைக்கு எதிர்காலத்தில் இன்னும் ஆர்டர் புக்குகள் இன்னும் இருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவல். ஆமாம், இல்லைன்னா அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுறது? அதனால் அந்த டிஃபென்ஸ் துறையில் எப்படி இருந்தாலும் ஒரு ஆர்டர் புக் என்பது இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் டிஃபென்ஸ் துறை பங்குகள் கடந்த 1.5 வருஷமாக எதுவும் பெருசாக சோபிக்கவில்லை. இப்போ மற்ற பங்குகள்லாம் இறங்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது செக்டர் ரொட்டேஷன் சொல்லி இந்த ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் துறைக்கு ஏதாவது மார்க்கெட்டில் வாழ்வு கொடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பங்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, நீ எல்லாம் எப்படியே அப்படி இருக்க, அருமையாக இருக்கப்போ அப்படின்ற மாதிரி தன்னுடைய உச்சாணி கொம்பில் ட்ரேட் ஆகி கொண்டு இருப்பது தான் ஸ்ரீராம். நண்பர்களே, சமீபத்தில் எந்த ஸ்டாக்குகளை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது எந்த ஸ்டாக்குகளை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதில்ல, பட்ஜெட் சமயத்தில் உருப்படியாக மேல் நோக்கி ஏறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி தான். அதுலேயே அந்த ஈஸ்மை ட்ரிப்பு போன்ற சில பங்குகள் தான் மேல் நோக்கி வந்தான். ஸோ அந்த செக்டரில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த தாமஸ் குக் பார்க்குறேன், அது இன்னும் 52 வீக் லோலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸ் என்பதுமே அவன் கொஞ்சோண்டு பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஏறினா, பட் அதுவும் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆக மொத்தம் அந்த பட்ஜெட் ரிலேட்டடான செக்டரில் அந்த டூரிசம் செக்டர் இப்போதைக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ அதை ட்ராக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, யூஎஸ் இந்தியாவினுடைய இம்பேக்ட்னால வேணால் உண்மையிலேயே ஏகப்பட்ட டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் பயங்கரமாக மேலே வந்தானுங்க. இந்த ட்ரம்பை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, இன்றைக்கி ஒன்று பேசுனா நாளைக்கு ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவோட போட்ட ஒப்பந்தத்தை அடுத்த நாளே போய் பங்களாதேஷோட ஒரு ஒப்பந்தம் போட்டாப்புல, உடனே டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் எல்லாம் இறக்கி விட்டாப்புல. ஸோ அந்த பங்குகளுமே இப்போ ஸ்லோவாக தான் இருக்குது. ஒரு ட்ரெண்டிங் அப் அப்படின்றது இன்னும் வரல. பட் எனிவே, பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணில இந்த யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீல்னால அதிகமாக ஏறிய பங்குகள் தான் அதிகம். அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ட்ரேடு டீல் வந்ததும் தெரில, போனதும் தெரில, கூட்டத்தில் கோவிந்தா போட்ட மாதிரி அதுவுமே ஒன்லி டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பங்குகள் தான் அதில் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டியே இவங்க 2 பேர்த்துக்கு தான். குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல்வேறு பங்குகள், இன்றைக்கி கூட என்ஜினியர்ஸ் இந்தியா 15% ஏறினான். ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கும் யூஎஸ் இந்தியா ட்ரேடு டீல் இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் தான் போட்டியே. ஸோ தற்போதைக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான செக்டருக்கும் Q3 ரிசல்ட் நல்லா வந்ததுன்னு சொல்லி ஏறிய இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான செக்டர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், இவங்களுக்கு இடையில தான் இப்போதைக்கு போட்டியே இந்த வருஷத்தில். இன்ஃபேக்ட் ஆட்டோமொபைல் செக்டருக்கு கூட ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக சோபிக்கவில்லை. ஸோ இந்த 2 மாதம் பிப்ரவரி மாதம் முடிவில் இந்த வருஷத்திலே உருப்படியாக இருந்த 4 வாட்ச் லிஸ்ட்டில் தற்போதைக்கு போட்டியாளர்கள் யாருன்னா இந்த டெக்ஸ்டைலும், அந்த அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த இறால் ஏற்றுமதியிலிருந்து ஆரம்பித்து அந்த அப்பெக்ஸ் ஃபுட்டு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியும், இந்த Q3 ரிசல்ட்ஸ் நல்லா கொடுத்த செக்டர்களும் மட்டும்தான் இப்போதைக்கு போட்டியில் இருக்குது. இனி அடுத்த 1 மாதம் 2 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். நண்பர்களே, இன்னொரு அதிசயமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த ஹொனாசா கன்சியூமர் அப்படின்ற பங்குல கடந்த 1 வருஷமாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அது ஒரு குறிப்பிட்ட உச்சிக்கு போவதும் குறிப்பிட்ட லோக்கும் வருவதுமாக 1 வருடமாக தனது பயணத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இனி இந்த பங்கினுடைய விலை என்ன ஆகும்? மறுபடியும் 320 ரூபாயிலிருந்து இப்படி கீழே விழுந்து 260ன்னு போயிடுமா, அல்லது இந்த முறையாவது அவன் உடைப்பானா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய வீக்கான மார்க்கெட்லேயும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஹொனாசா கன்சியூமர் அப்படின்ற பங்கினுடைய செய்தி இருக்குது. என்னமோங்க நண்பர்களே, நீங்கள் ஒரு டார்கெட் என்பது வச்சுக்கணும். ஃபைனான்ஷியலி நீங்கள் உங்களை நீங்களே ஃப்ரீ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணணும். இன்றைய தேதியிலிருந்து அடுத்த ஒரு 7 வருஷத்துக்குள்ளே ஒரு மாதிரி ஃபைனான்ஷியலாக ஃப்ரீ ஆகிடணும். ஒரு மாத தேவை எவ்வளோ, ஒரு 40-50 குடும்ப செலவுக்கு வேணும்னா அந்த பணத்தை வர வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் காலம் பூரா வேலை செய்ய வேண்டியதில்லை, அல்லது காலம் முடியும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா அப்புறம்
9 to 6 ஜாபே தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சொத்தில் பணத்தை சேர்த்திக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி கூட பார்த்தீங்களா ஒரு சூப்பரான நியூஸ், கோல்டில் நம்ம ஆளுங்க அதிகமாக பணத்தை போட்டிருக்காங்க அப்படின்றது. ஏன்னா ட்ரம்ப்புக்கு பயந்து, எதுக்கோ ஒன்று பயந்து தானே போடுறோம். எதிர்காலத்தை நினச்சி பயந்து போடலாம், அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் இது போட்டால் ரிஸ்க் ஒன்று பயந்துட்டு போடலாம் ஏதோ, அல்லது யார் தொந்தரவும் வேண்டாம், கம்முன்னு ரியல் எஸ்டேட்டில் கொண்டே பணத்தை ஏதாவது ஒன்றில் கொண்டே பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் ஃபைனான்ஷியலி ஃப்ரீ என்பது ஒரு டார்கெட், ஒரு 10-20 வருஷத்துக்குள்ள ஆயிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் அதுக்குண்டானதை நோக்கி நீங்கள் நகர்வீங்க. எனக்கு வருது, டிவிடெண்ட் வருது, இன்னும் சில நாட்களில் வருது. எனக்கு மட்டுமா, எத்தனையோ லட்சம் மக்களுக்கு வரதான் போகுது. பட் இருந்தாலும் இது ஒரு பாயிண்ட்டாக சொல்ல வரேன் நான். அது மாதம் ஒரு 10,000 வாங்குறமோ 20,000மோ 30,000மோ அது முக்கியம் இல்லை, அமௌண்ட்டு முக்கியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணி ஏற்பாடு பண்ணுறோம்ல. அட ஏப்பா நீங்கள் வேற, நானே இன்னைக்கு தான் 10% இறங்கியிருக்கேன், உடனே உங்களுடைய திரும்ப ஏறும் திட்டம் எப்போது, இறங்கும் திட்டம் எப்போது அப்படின்னு வந்துடுவீங்களே அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்ற பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. ஒரு கட்டுக்கடங்காத காளையாக இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்பது கோல்டினுடைய ஏற்றத்தினால அற்புதமான ஒரு ரேலியை பார்த்துக்கிட்டு இருந்தது தான் இந்த முத்தூட் ஃபைனான்ஸ். அற்புதமான ரேலி. அப்படி இருந்த ஒரு பங்கு திடீர்னு அந்த சில்வர் ஆகட்டும் கோல்டு ஆகட்டும் கிராஷ் ஆக ஆரம்பித்த உடனே இவனும் தொப்புக்கடின்னு விழுந்துட்டான். அப்புறம் பழக்க தோஷத்தில் மறுபடி திரும்பி மேல் நோக்கி ஏறி போனவனால தன்னுடைய பழைய ஹையை தாண்ட முடியல. ஸோ இத்தனை காலங்களாக நல்ல அருமையான ஒரு லாபத்தை சம்பாதித்து கொண்டிருந்த இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் அடி வாங்கிய ஒரு வேங்கையாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்குல இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்பதும் இருக்குது. இனி இதனுடைய ஏறும் திட்டம் எப்போது அப்படின்னு இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இத்தனை வருஷமாக ஏறினதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலாகத்தான் தற்போதைக்கு இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது. எது எப்படியோ டபுள் டாப் போட்ட பங்குகள் அப்படின்ற ஒரு ஷேர் லிஸ்ட்டில் இந்த பங்கினுடைய பெயர் தற்போது வந்திருக்கிறது. ஒரு செக்டர்னுடைய மூமெண்ட்டே ஒரு டெசிஷன் ஃபேக்டரே எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் செக்டரில் இவர் ஒரு மிகப்பெரிய புலி, பாயும் புலி. அப்படி இருக்கக்கூடிய இந்த பாயும் புலி கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த பங்கினுடைய விலை நகர்வை பொறுத்து இந்த செக்டர் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் 1700 ரூபாயிலிருந்து 1300 வரைக்கும் சரிஞ்சவனால மறுபடியும் ஏற முடிஞ்சிருக்கு. மறுபடியும் 1300 to 1560 வரைக்கும் போயிட்டு ரிசல்ட் சீசனில் கீழே விழுந்துட்டு மறுபடியும் க்ளோசிங் வந்து சென்டர் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கீழ் நோக்கி ஒரு முறை கீழே போய் விழுந்தாலும் அது 200 ரூபாய்க்கு கீழே போய் விழுகணும். மறுபடி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர மாதிரி இருந்தாலும் 200 ரூபாய்க்கு மேலே ஏறணும். ஆக மொத்தம் ரொம்பவுமே ஒரு இடியாப்ப சிக்கலிலே இந்த பங்கினுடைய நிலை இன்றைய தேதியில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நல்லா கவனித்து பதில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தராவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பங்கு 80% 100 ரூபாய்க்கு ஒரு பங்கில் உள்ள என்ட்ராகி 20 ரூபாய் வரைக்கும் கீழே சரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் டீலராக வேலை பார்த்துட்ருக்கீங்கள சில பேர் அந்த சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற பங்கில் என்ட்ரானாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் 80% பக்கம் சரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் வாங்கி அது லோ ரேட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரியான ஒரு அர்த்தம். அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்ஜி இந்தியாலேயே வந்து யாராவது ஒரு உச்சியில் இறங்குறாங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதாவது மார்க்கெட்டுக்கு இது திரும்புமோ அப்படின்ற எண்ணத்தில் இங்கே கீது வாங்கிட்டாங்கன்னாவே அப்போ அது ஏவரேஜ் வந்து பாதியாக குறைஞ்சிருமில்ல, 80% வராதில்ல. ஒரே ஒரு அட்டம்ப்ட் எடுத்து 100 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் கீழே போனால் தான் அது 80% கணக்காது. திடீர்னு 100 ரூபாய் ரேஞ்சில் உள்ளே போய் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு வேளை திரும்புமோ அப்படின்ற மனசில் ஒரு கணக்கு போட்டு வாங்கினாங்கன்னாவே அப்போ அவங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போயிடுதுல்ல. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு 80% முழுசாக நஷ்டத்தை அனுபவித்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இது ஏன் கேட்குறேன்னா, எந்த மாதிரியான ஒரு கேள்வி அப்படின்னா, அப்போ எந்த இடத்துல பல பேர்த்துக்கு லாபத்துக்கு திரும்புது அல்லது நஷ்டத்தை குறைக்குது? 40% இறங்குனது தாங்க நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முதல்ல 40 இருந்ததுங்களா, அப்புறம் ஒரு 20 தான் வந்தது மைனஸு, அல்லது -10ன்னு வந்துட்டு அப்புறம் தான் கீழே விழுந்தான் அப்படின்ற ஒரு கேட்டகரி சொன்னாங்கன்னு வச்சுங்க. அப்போ இதுக்கு ஒரு மார்க். இல்லை, சில பேர் வந்து எடுத்ததுலேருந்து மேக்ஸிமம் நான் பார்த்ததே ஒரு 10-20% தாங்க இறங்குச்சு,
அதுக்கப்புறமெல்லாம் அது ஒன்றும் இறங்கின மாதிரி தெரியல. மறுபடியும் ஓரளவுக்கு மேலே வந்துட்டா. அப்புறம் வெறும் -10 -5 தாங்க இருந்தது. அல்லது 60% வரைக்கும் என் போர்ட்ஃபோலியோவில் இறங்கி பார்த்துருக்கேன், அப்புறம் மேலே வந்துருச்சு. அப்போ இது ஒரு 3 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, இது ஒரு 2 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ இது ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ இன்னொருத்தர் வந்து 80%லாம் எங்கெங்க போச்சு, முழுசாக மொத்தமாக வேணால் முடிஞ்சு டீலிஸ்ட் ஆகி போயிருக்கே ஒழிஞ்சு 80% நஷ்டத்தில் எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி யாருமே சொல்லின்னு வச்சுங்க. அப்போ வந்து பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் பயப்படக்கூடிய இடம் என்பது 40%க்கு கீழே போனாதான். ஏன்னா எத்தனையோ பேர்த்தினுடைய ஆதாரம் என்ன சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இறங்கினதுக்கப்புறம் திரும்பக்கூடியது அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும் கமெண்ட். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எடுக்கிற சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20% இறங்கினதுக்கப்புறம் திரும்பி நான் பார்த்துருக்கேன். 40% இறங்கிய பங்கு வந்து ஒரு மொத்தம் ஒரு 50 பங்கு எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. அந்த 50ல் எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் 40% இறங்கியிருப்பான். நான்லாம் 80% இறங்கிலாம் நான் பார்த்ததே இல்லை என் போர்ட்ஃபோலியோவில். மொத்தமாக கும்பா பாட்டு பாடி தலைக்கு துண்டு போட்டு போன வேணால் ஒருத்தர் 2 பேர் இருப்பான் அந்த காலத்தில். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பார்த்தீங்களா, இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல்லாம் ஒரு பங்கு தலையில் துண்டை போட்டு எத்தனையோ பேர்த்துக்கு சரி பாய் அப்படின்ட்டு போயிடும். அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் எந்த இடத்துல திரும்புறதுக்கு அதிகமான ஏவரேஜ் அப்படின்றது வந்து நான் பல லட்சம் கமெண்ட் படிச்சிருக்கேன். அதை வச்சு தான் பல்வேறு விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனை பேர்த்துக்கு ஏவரேஜாக எந்த இடத்துல திரும்புது, டேட்டா இஸ் சயின்ஸ். சரிங்க நண்பர்களே, உனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துனதுக்கு நீ எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செஞ்சுட்ட அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு படத்தை சொல்கிற மாதிரி இந்த ஐடி பங்குகள் கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டை ஓரளவுக்கு கவலைக்கிடமாக கொண்டு போன இடத்துக்கு இல்லை அப்படி நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பாக அது அதிகமான வாக்கியம் இல்லை, குறைவான வாக்கியம் இல்லை. ஐடியினுடைய இம்பேக்ட்னால தான் நம்மளுடைய கடந்த 5 நாட்களாக சிரமத்துக்கு உள்ளாயிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.